Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 364. ஓபன் பண்ணா அந்த சின்றி புள்ளைய காட்டுறாங்க. கண்ணீர் சிந்த சிந்த தார தாரையா அழுதுகிட்டு இருக்கா. அந்த ஹாக்பேக் பாத்துட்டு, என்னமா என்ன ஆச்சு, ஏன் இப்படி கதறி கதறி அழுகுற, உனக்கு என்ன ஆச்சு சின்றி, உனக்கு என்ன ஆச்சு, நான் சொல்றத கேளு அப்படி இப்படின்னு தொண்டையிலேயே ஏத்துவான். ஆனா அவளுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கும். என்னடான்னா மூவ் பண்ண முடியலம்பா. அது மட்டும் இல்லாம அவளோட அழுகையை அவளால ஸ்டாப் பண்ண முடியாமா. ஹாக்பேக்கு கொலை காண்டாவும். மூவ் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம், அருவி மாதிரி கூட்டிட்டு இருக்க அந்த கண்ணீரை தொடச்சிட்டு நான் சொல்றத கேளுமா. ஆனா அவ கேப் விடாம அழுதுகிட்டே தான் இருப்பான். உனக்கு இந்த உடம்ப யாரு கொடுத்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் தான் உன்னை இப்படி அசைய வச்சதே. உன் மாஸ்டர் சொன்னா நீ அதை கேட்கணும். என்ன நீ இருக்கிறதே எனக்கு வேலை செய்யறதுதான். ஜோம்பிஸ் எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா அவ அசையாம அப்படியே தான் நிப்பான். ரோபினுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அந்த பாடியோட ஓனரு அதை கண்ட்ரோல்ல எடுத்துட்டு இருக்கான்னு. சாப்பெல்லாம் செம ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருப்பான். என்னன்னா அவ செத்து 10 வருஷம் ஆகுது. அவ பாடியை விட்டு சோல் போனதுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு அவளால தாக்கு பிடிக்க முடியுமான்னு. உடனே ரோபின் இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு லைப்ரரியுமே அலசி பார்த்தா கூட இதுக்கு பதில் கிடைக்குமாங்கிறது டவுட் தான்பா. அந்த டைம் அந்த சின்றிய காட்டுறாங்க. அவ அப்படியே நடக்க முடியாம கஷ்டப்பட்டு நடந்து வந்து நின்னுட்டு, நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொல்ல போறேன்பா. உடனே ஹாக்பேக்கு செம ஹாப்பி. அப்பாடா, மறுபடியும் பழையபடி சின்றியா மாறிட்டியா, சூப்பர். உன்னால எவ்வளவு நேரம் அவங்கள தடுத்து நிறுத்த முடியுமோ தடுத்து நிறுத்து. நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறேன். அவ்வளவுதான், பஞ்சாயத்து ஓவருமா. உடனே ரோபின், வாட்டப்பிட்டி நான் ஏதாச்சும் மிராக்கல் நடக்கும்னு பார்த்தேன். ஆனா ஒண்ணு நடக்கல. சரி பரவாயில்லன்னு டப்புன்னு அவளை பிடிச்ச லாக் பண்ணிடுவா. அந்த ஹாக்பேக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இங்க இருந்தா நமக்கும் சங்குதான்னு. சோ பயத்துல விழுந்தடிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். இவன் அப்படி ஓடனா சாப்பர் விடுவானா, ஏன்னா அவனை நம்பி வந்தா டாக்டர்னு. இப்படி ஏமாத்திட்டால, உன்னை பொலக்காம விட மாட்டேன்னு வெறிகுண்டு விரட்டிட்டு வருவான். அவன் நீ என்ன விரட்டினாலும் நான் நிக்க மாட்டேன்னு விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பானா. அந்த டைம் அந்த பில்டிங்கே கடமுட்டன்னு பயங்கரமா அதிரும். ஏன் இந்த ரூம் இப்படி அதிருது, என்னாச்சுன்னு சொல்லி அவன் பதறிட்டு இருக்கும் போது சாப்பர் கரெக்டா ஒரு ஜம்ப போட்டு லவக்குன்னு ஒரு கேட்ச். அவ்வளவுதான், அவனை பிடிச்சாச்சு. அவன் உடனே சாப்பரை வேணும்னே வெறுப்பேத்துற மாதிரி திட்டுவான். அதாவது நீ வெறும் ஒரு பைரட் ரெயின்டியர் தான், மனுஷங்க மாதிரி நடிக்கிறத முதல்ல நிப்பாட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த கேவலமான டெட் பாடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுவ. நீயே ஒரு மான்ஸ்டர் தான், மனுஷனே இல்ல. அப்புறம் என்னடா கொய்யாலன்னு கத்துவானா. உடனே சாப்பரு, ஆமாண்டா மான்ஸ்டரு, சைபார்க்கு, நீண்ட மூக்கே, எலும்பு கூட, ஏன் அறிவு கட்ட கேப்டன்னு எங்க கூட்டத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா உங்கள மாதிரி அவனுங்க பணத்துக்கெல்லாம் உயிரை கொடுத்து வேலை வாங்கல, அது தெரியுமாடா கொய்யாலமா. அவன் நீ விர்றான்னு பயங்கரமா கத்திட்டு இருப்பானா. உடனே சாப்பரு, ரோபினே வேலைய பாருமா, பாத்துட்டா போச்சுன்னு கீழே அடுக்கடுக்கா காலை வர வைப்பாளா. உடனே சல்லுன்னு ஹைட்டுக்கு மேல போயிருவாங்க. கீழே ஹைட்ட பார்த்தோன்னே அந்த டாக்டருக்கெல்லாம் அள்ளு விடும். இந்த ஹைட்ல இருந்து மட்டும் நான் விழுந்தேன், என் மண்டை அடிச்சு அப்படியே ஓபன் ஆயிரும். அப்படி மட்டும் கிராக் விட்டு ஓபன் ஆச்சுன்னா என்னோட ஜீனியஸ் பிரெயின் டேமேஜ் ஆயிருமே. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு என்னால செய்ய வேண்டிய உதவியை செய்ய முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவான். அதெல்லாம் உனக்கு ஓகேவான்னு வேற கேட்பானா. நீங்க பண்ணி கிழிச்ச வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு கிண்ட வேண்டாம், எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஆமா என்னடா உன் காது இப்படி நாத்த அடிக்குது, இதுக்கு அந்த ஜோம்பிஸோட நாத்தம் எவ்வளவோ பரவாயில்லமா. அவ்வளவு நேரம் ஓவரா பேசிட்டு இருந்த ஹாக்பேக்கு, அப்பா டாக்டர் சாப்பரு, நம்ம ஏன் உட்காந்து பொறுமையா டீ சாப்பிட்டே பேசக்கூடாது, எங்க அம்மா சொல்லிருக்காங்க உட்காந்து டீ சாப்பிட்டே பேசினா ரொம்ப ரொம்ப நல்லதாமா, ஓகேவான்னு கேப்பான். ரோபினே தூக்கி அடிம்பானா. உடனே அவளும் கண்ட மேனிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டிட்டு கிடப்பான். அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபிய காட்டுறாங்க. அவன் அப்படியே வாய பொழந்த மேனிக்கு ஃப்ரீஸ் ஆகி போய் நிப்பான். என்னன்னா அவன் ஓர பாத்துட்டான்ல, அவன் ஜெயண்ட் எல்லாம் விட 2 மடங்கு பெருசா இருக்கான். இவன் நிஜமாவே ஜோம்பி தானான்னு டவுட்டா கேப்பான். அந்த கெக்கோ மொரியா, என்னப்பா ஒரு எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது, ஏன் லேட் பண்ண, நீ வந்ததை பார்க்கும் போதே நல்லா தெரியுது உன்னோட ஷேடோ ஒரு வழியா அந்த பாடியில செட்டில் ஆயிருச்சுன்னு. இதுக்கப்புறம் நீ என்னோட ஒபீடியன்டான ஜோம்பியா இருப்பியா, சொல்லு உன்னோட மாஸ்டர் யாருன்னு கேட்டவனையே கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட மாஸ்டர் மொரியாமா. உடனே லூஃபிக்கு தூக்கி வாரி போடும். எது மொரியாவா, கொய்யால எப்படா நீ அப்படி சொல்லுவ, உனக்குள்ள இருக்கிறது நிஜமாவே என்னோட ஷேடோனா நான் சொல்றதான நீ கேட்கணும் முட்டா பயல, மண்டதான் உனக்கு இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குது, மூளை இருக்கா லூசு பயலன்னு கண்ணா பின்னான்னு திட்டுவான். ஆனா அவன், தம்பி யாருப்பா நீ ஸ்டார் ஹேட் எல்லாம் போட்டு வந்திருக்கான்னு கேட்பான். உடனே அந்த கெக்கோ மொரியா, இதான் சாக்குன்னு கண்ணா, உனக்கு ஃபர்ஸ்ட் மிஷன் நான் தர்றேன், நல்லா கேட்டுக்க. உன் கையில சில பேர்த்தோட போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருக்கு, அவங்க எல்லாத்தையும் தான் நீ காலி பண்ணும். அவங்க எல்லாம் இந்த த்ரில்லர் பார்க்குள்ள தான் இப்ப சுத்திட்டு இருக்காங்க, ஒருத்தரையும் விடாத அவங்க தான் ஸ்டார் ஹேட் க்ரூன்னு சொல்லுவானா. அதுல பார்த்தா நம்மளுக்கு அத்தனை பேர்த்தோட போட்டோவுமே இருக்கும். இப்ப என்னன்னா அவங்க எல்லாத்தையும் கருணையே காட்டாம நசுக்குன்னு நசுக்கி அவங்க ஷிப்லயே தூக்கி போட்டு அடிச்சு விரட்ட சொல்லுவான். இதுல அவங்க செத்தா கூட அவனுக்கு கவலை இல்லையாமா. ஆக்சுவலா அவங்களோட ஒர்த்தே 100 மில்லியனுக்கு மேல. அப்படி இருக்கும்போது இவன் என்னதான் அடிச்சாலும் அவங்க சாக மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இதை வச்சே உன்னோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே அந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கையை கீழே இறக்குவான். பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம லூஃபி. இதோ இங்கே ஒருத்தன் இருக்கானேன்னு சொன்ன உடனே பாய் பாய் லூஃபி, நல்லபடியா செத்து போன்னு சொல்லிட்டு அந்த கெக்கோ மொரியா அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். எங்கடா ஓடுற
போறா பண்ணிப்பல, நீ எங்க ஒன்னாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு விரட்ட போவான். ஆனா அந்த ஒரு கம்னு சொல்லிட்டு தலையை அப்படியே பின்னாடி கொண்டு போவான். லூஃபி பார்த்துட்டு வேண்டாண்டா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு எவ்வளவு சொல்லுவான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, ஓங்கி ஒரே இட்டி அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு அடுத்த ஃப்ளோர்ல தான் இவங்க இருக்காங்க. என்னது இது இப்படி உடையுதுன்னு சொல்லி பார்த்து பீதியில இருக்கும்போது அப்படியே தரைய உடைச்சுக்கிட்டு அவன் தலை மட்டும் பிச்சுக்கிட்டு மேல வரும். எல்லாம் அப்படி ஒரு கோரத்தை பார்த்தோன்னே ஆடி போயிருவாங்க. மெயினா நம்ம சாப்பரு, ஏன்னா அவனுக்கு இதுதான் லூஃபியோட ஷேடோன்னு நல்லா தெரியுமே. இவங்க மேல இருந்து அப்படியே பேனு விழுந்துட்டு இருப்பாங்களா, அந்த ஃப்ளோர் மொத்தமே கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்குது. சட்டு புட்டுன்னு தப்பிச்சாகணும். சோ சாப்பர் அந்த டாக்டரை ஒரே மிதி அங்க இருந்து அப்படியே திருச்சிருவான். அது மட்டுமா மேல இருந்து ஒரு கல்லு வந்து விழும், பேனு கத்திட்டு இருப்பான். நல்ல வேலை இவங்க தப்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த ஓரை காட்டுறாங்க, அப்படியே ராஜ நட போட்டு போயிட்டு இருப்பான். இங்க இவங்க ரெண்டு பேரும் மேல இருந்து எட்டி பார்த்தா டாக்டரும் அந்த சின்ரியும் கீழே தான் விழுந்து கிடப்பாங்க. அந்த ஃப்ளோர்ல தான் அந்த ஓர் பயலும் நடந்து வந்துட்டு இருப்பான். இப்ப அந்த ஹாக்பேக்கால மேல கல்லு விழுந்ததுனால மூவ் பண்ண முடியல. சோ சின்ரி கிட்ட ஹெல்ப் கேட்பான், இந்த ஸ்லாப் எடுத்து நீ காப்பாத்துன்னு. அப்பதான் உன்னை நோட் பண்ணுவான், அந்த ஓரு இவனுக்கு நேரா தான் நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் மட்டும் இவனை மிதிச்சான், கண்டிப்பா சாணி சட்னி தான். அதனால எப்படியாச்சும் நீ காப்பாத்துன்னு சின்ரி கிட்ட கதறுவான். அவ அப்படியே நடிகிட்டே தான் நிப்பாளே தவிர அவன் சொன்ன உடனே போய் காப்பாத்தலாம் இல்ல. இப்படி ஒரு நிலைமையில இருக்கமே, அம்மா தாயேன்னு கெஞ்சி பிச்சை எடுத்தாச்சு உயிரை காப்பாத்திக்கணுமே இல்ல. நான் ஒரு ஜீனியஸ், என்ன மாதிரி ஒரு ஆள் செத்தானா இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. அதனால ஒழுங்கா இனிய காப்பாத்து, நான் உன்னோட மாஸ்டர்னு சொல்லி அப்ப கூட அவன் சின்ரிக்கு ஆர்டர் தான் போட்டுட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் அவ என்ன பண்ண போறா, காப்பாத்துவாளா மாட்டாளான்னு சொல்லி அப்படியே பேன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப சின்ரி அப்படியே அவனை குறுகுறுன்னு லுக்கூட்டு, என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், என்னால மூவ் பண்ண முடியல டாக்டர்னு வேர்க்க விறுவிறுக்க அப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டு நீ கேராதோட ஹாக்பேக்கு செமையா காண்டாயிரும். என்ன மறுபடியும் பாடியை மூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தானா கட்டுப்பாகுமா இல்லையா? நீ ஒரு ஜோம்பி, எப்பவுமே விசுவாசமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும்னு சொல்லி இன்னுமே அவளை கேவலமா தான் ட்ரீட் பண்ணுவான். இப்படி அவன் சின்ரிய பார்த்து சொல்றத கேட்கும் போது இவங்க ரெண்டுத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் என்ன பண்றது, வேடிக்க மட்டும் தான் பார்க்க முடியும். அவன் என்னடானா ஒழுங்கா இப்ப நீ வந்து காப்பாத்து, நீ எப்பவுமே ஒரு பொணம் தான் அப்படி இப்படின்னு ரொம்ப பயங்கரமா பேசுவானா. இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிரும். ஆனா அந்த டைம் சடனா சின்ரி நம்ம சாப்பரை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி லுக்கு விடுவா. என்ன திடீர்னு நம்ம பக்கம் திரும்பிட்டான்னு பாத்துட்டு இருக்கும் போதே தப்புன்னு சிரிச்சிருவா. அத பார்த்துட்டு ரெண்டு பேருமே அசந்துருவாங்க. ஏன்னா இவ இப்படி சிரிச்ச மாதிரி தான் செவுத்துல ஏகப்பட்ட போட்டோஸ் மாட்டி வச்சிருந்தாங்க. அப்ப அதே மாதிரி சிரிக்கிறான்னா அவளுக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இங்க இந்த டாக்டர் கத்திரி அடப்பான், ஒழுங்கா இனி வந்து காப்பாத்து சின்ரி, லேட் பண்ணா நான் செத்துருவேன், ஓர் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவன் பக்கத்துல வந்து காலை தூக்கிடுவான். ஐயோ மிதிச்சிராரா, நான் கீழே இருக்கேன், என்ன தெரியலையா, நான் தான் டாக்டர், நன்றி கெட்ட கேவலமானவனே, நான் தான் உன் பாடியை மொத்தமா மாடிஃபை பண்ணுவேன், அதனாலதான் உன்னால மூவ் பண்ண முடியுது, என்னைய மிதிச்சிராதன்னு காட்டுத்தனமா கத்துவான். ஆனா அவன் எதையுமே கண்டுக்கல, அப்படியே ஒரே மிதி, அதுவும் சாதாரண மிதி இல்ல, மொரட்டு மிதி. அவன் மிதிச்ச மிதியில பில்டிங் எல்லாம் கண்டமேனியும் உடஞ்சு செதறி விழுந்துட்டு இருக்கும். உசோப்பா அதுக்கு நடுவுல என்னடா நடக்குதுங்கன்னு பதறி அடிச்சு ஓடிட்டு இருப்பான். என்னங்கடா இவ்வளவு கேவலமா எர்த்துக்கு வருது, என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேல கண்ணா பின்னு உடைய ஆரம்பிக்கும். என்ன உடையுதுன்னு உசோப்பு லுக்கு விட்டா அந்த ஓரு பைய ஓங்கி ஒரு குத்து ஊத்தி கீழ் ஃப்ளோர ஓபன் பண்ணி விட்டுட்டான். ஆஹா, லூஃபியோட சோம்பி சிக்குன்னு செத்துவனேன்னு விழுந்தடிச்சு ஓடுவான். ஓர் செக் பண்ணி பாப்பான், இவன் அந்த போட்டோல இருக்கானான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா உசோப்பு மாஸ்க் போட்ட அந்த சோகிய கிங்கோட போஸ்டர் தான் வந்திருக்கு, உசோப்போட மூஞ்சி இல்ல. அதனால அவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அதே நேரம் இங்க சஞ்சய் நமிய காப்பாத்திட்டான்ல, அவனுமே பயந்துட்டு இருப்பான், என்ன பில்டிங் இந்த அளவுக்கு அதிருதுன்னு. அப்ப அந்த டைம் மேல பாப்பான், கண்ணா பின்னான்னு கிராக் வந்துட்டு இருக்குமா. ஐயோ ஏதோ ஒரு பஞ்சாயத்து போலன்னு பீதி ஆகும் போது அந்த ஓர் பயலோட காலு மட்டும் வரும். அப்பவே தெரிஞ்சு போச்சு இது லூஃபியோட சோம்பி தான். இங்க நமி வேற இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் இப்படி குரட்டை விட்டு தூங்கலாமா? ஆனா அவ எந்திரிக்கிற மாதிரி இல்ல. சரி இப்போதைக்கு நம்மளுக்கு ஓடுறத தவிர வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ உன்னை கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும். சஞ்சி அப்படியே மேல பாத்துட்டு கீழே பாப்பான். பார்த்தா நம்ம நமிய காணோம். எங்க போனா, ஒருவேளை எந்திரிச்சிட்டாலோ. நமின்னு சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயுமே காணோம். அப்படின்னா கம்ப்ளீட்டா மறைஞ்சிட்டா. மறையிறான்னா இதுக்கு யாரு காரணம்னு சொல்லிட்டு திரும்புவான். அந்த அப்சலமோட வாய்ஸ் கேட்கும், என்ன கண்ணா ஆட்டம் என் பக்கம் மாறிச்சான்னு, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியாடா சாணி மண்டையான்னு காண்டாயி கத்துவான். அந்த டைம் ஓர் அப்படியே பின்னாடி வந்துகிட்டு இருப்பான். அந்த அப்சலம்க்கு இப்ப என்ன ஒரு சந்தோஷம்னா, அந்த ஓர் இப்ப அவங்களோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் ஒருத்தர் இருந்தா போதுமே, எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் காலி பண்ணிடலாம்ல. சோ இனிமேட்டு உனக்கு தண்டனக்கா, உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது, கடைசியில நான் வின் பண்ணிட்டேன், கண்டிப்பா நான் நமிய கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன்னு பயங்கரமா சவாலெல்லாம் விடுவான். சஞ்சிக்கு செம்மையா காண்டாயி, ஒழுங்கா நமிய திருப்பி கொடுத்துரு, இல்ல அடிக்கிற அடியில பல்லுகள் எல்லாம் பறந்துரும் சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் அந்த ஓரு சஞ்சியை மிதிக்கிறதுக்காக காலை தூக்கிட்டு நிப்பான். ஆனா அந்த அப்சலமு, தம்பி உன் கூட விளையாட ஒரு அல்டிமேட் ஜோம்பி வந்திருக்கு, போய் அதுகிட்ட ஜாலியா விளையாடும்பானா. உடனே சஞ்சி அப்படியே திரும்புவான். காலை வச்சு டம்முன்னு ஒரு மிதிச்ச சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம பையன் சஞ்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அந்த பில்டிங்கோட டாப்ல காட்டுறாங்க. அங்கதான் ப்ரூக்ஸ், பிராங்கி, ஜோரோ இவங்க 3 பேருமே இருப்பாங்க. ஒரு வழியா அந்த சாமுராய நம்ம ஜோரோ ஜெயிச்சிட்டானே. ப்ரூக்கு அவன் ஆசைப்பட்ட மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் ஷேடோ திரும்பி கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்து இந்த பஞ்சாயத்தெல்லாம் சால்வ் பண்ணி எப்படி எஸ்கேப் ஆலான்னு பிளான் பண்றதை விட்டுட்டு அந்த ப்ரூக்ஸ் அவன் அப்ரோ ஹேரை பத்தி பேசிட்டு இருப்பான். உடனே பிராங்கிக்கு காண்டா, டேய் இந்த சிச்சுவேஷன்ல உன் மண்டையில இருக்க முடியெல்லாம் ரொம்ப முக்கியமாடான்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான். அப்ப நம்ம பையன் ஜோரோவை காட்டுறாங்க. அவனுக்கு புது கத்தி கிடைச்ச உடனே
செம ஹாப்பி. அதுவும் இது ஒரு நார்மலான கத்தியெல்லாம் இல்ல, லெஜெண்டரி ஸ்வாடு. சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். அப்ப இந்த மொத்த பில்டிங்குமே கண்ணா பின்னான்னு கண்டமேனிக்கு அதிர ஆரம்பிக்குமா? என்ன ஆச்சு, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. எல்லாம் பயந்து போய் பாத்துட்டு இருந்தா இந்த ப்ரூக்கு எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது பாம்பான். அதுக்கப்புறம் எனக்கு எலும்பு மட்டும் தான் இருக்கு, அப்புறம் எப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுன்னு கேட்பான். அட அவனோட அப்ரோ ஹேருக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதாமா. பிராங்கி காண்டாயி அவன் மண்டையோட ஒரு அடி. இன்னும் சீரியஸான சிச்சுவேஷன்ல லந்து பண்ணிட்டு இருக்கான் ராஸ்கல். இங்க ஜோரோ கத்திய சொருகிட்டு என்னவா இருந்தாலும் ஒரு கை பாத்துலாங்கிற மாதிரி லுக்கு விடுவான். அப்பதான் அங்க இருக்க பில்டிங்க பட்டால் உடைச்சுக்கிட்டு அந்த ஓர் பைய என்ட்ரி கொடுப்பான். வந்த வேகத்தை பாத்தீங்கல்ல, இவனுங்க எல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருவானுங்க. என்னடா இவன் இப்படி கொலவெறித்தனமா என்ட்ரி கொடுக்குறான்னு. அதுவும் இத்த அதண்டிக்கு ஒரு ஜோம்பி என்ட்ரி கொடுத்து இவங்கள லுக் விட்டா எப்படி இருக்கும்? கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு இது லூஃபி ஜோம்பின்னு. என்ன பண்ணலான்ட்டு எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா அப்பதான் அங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுவாங்க. நம்ம சஞ்சு அதோட காலுகிட்ட இருந்து அப்படியே எந்திரிச்சு வருவான். அந்த ஓர் பைய மிதிக்கும் போது எஸ்கேப் ஆயிட்டான் போல. ஆனா நமிய கோட்டை விட்டான்ல, அதான் கொல்ல கால இருப்பான். ஜோரோ பார்த்து திட்டிட்டு இருப்பான், இந்த முட்டா பைய குக்கு இங்க என்ன வேலைன்னு. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபிய காட்டுறாங்க. ஏய் நில்றா, நெருப்பு கோழி மண்டையான கட்டிட்டே ஓடி வரான். அட அந்த கெக்கோ முரியாவை விரட்டிட்டு தான் அவன் நான் நிக்க மாட்டேன் நிக்கவே மாட்டேன்னு ஓடுவான். லூஃபி என்ன ஆனாலும் சரி இவனை விடவே கூடாதுன்னு தான் வரட்டுவான். ஏன்னா இப்ப அவனுக்கு அந்த பெரிய ஜோம்பியை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. இந்த கெக்கோ முரியாவை கம்ப்ளீட்டா பொழந்து கட்டிட்டாலே எல்லாரோட ஷேடோவுமே அவங்க ஓனர்ட்ட போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்தும் இல்ல. சோ உன்னை எஸ்கேப் ஆக விட மாட்டான்டான்னு வெறியோட கத்திட்டு வருவான். அப்படியே கட் பண்ணி அந்த உடஞ்சு விழுந்துகிட்டு இருக்க மேரேஜ் ஹால காட்டுறாங்க. அங்க அந்த அப்சலம் நமிய தூக்கி வச்சுக்கிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஆசைப்பட்ட மாதிரியே இப்ப நமிய கல்யாணம் பண்ண போறான். இப்ப அவனை தடுக்க யாருமே இல்லையே. இந்த இடத்துலதான் அவன் கல்யாணம் மிஸ் ஆயிருச்சு. வேற எங்கேயாச்சும் போய் அந்த கல்யாணத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். அவ கண்ணை திறந்தான்னா கட்டவாயிலேயே மிதிப்பா. பயலுக்கு அது தெரியல. சோ சேட். இங்க பெரோனாவை பார்க்க வந்த ஜோம்பிஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஐயோ பெரோனாக்கு என்னாச்சு, அன்கான்சியஸா இருக்காங்களே, யாரு எப்படி பண்ணா அப்படி இப்படின்னு சுத்தி முத்தி பாப்பானுங்க. அவளுக்கு எந்த ஒரு இன்ஜுரிஸுமே இல்ல. கேப்டன் குமஷி லெப்டினன்ட் எல்லாத்தையுமே அந்த நீண்ட மூக்கம் காலி பண்ணிட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு எல்லாம் வெறியோட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் பெரோனாவை காட்டுறாங்க. பேய்களுக்கெல்லாம் பிரின்சஸ் பேய் அடிச்ச மாதிரி படுத்து கிடப்பா. எல்லாம் பெரோனா வாங்க, இந்த மேன்ஷன் பெரிய ஆபத்துல இருக்கு, நீங்க இங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சங்குதான். அங்க ஸ்பெஷல் ஜோம்பி எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு இருக்குதுன்னு எவ்வளவோ கூட்டு பாப்பாங்க. அவகிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஆனா மத்த ஜோம்பிஸ் எல்லாம் அந்த மேன்ஷனை விட்டு அடிச்சு புரண்டு வெளியில ஓடுவாங்க. ஏன்னா அந்த ஓர் கண்ட மேனிக்கு அங்க கதகளி ஆடிட்டு இருக்கான். அவன் சைஸுக்கு இந்த பில்டிங்ல வந்து இப்படி அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தானா என்ன ஆகிறது? இதுல வேற தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கே அவன் மண்ட மேன்ஷன்ல நல்லா தெரியுது. அவன் காலுக்கடியில எல்லாம் சிக்கனா கண்டமாயிருவோன்னு சொல்லி விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அப்ப அந்த டைம் முசோப்பு அவன் பைனாக்குலர் வச்சு அப்படியே ஜூம் பண்ணி பாப்பான். இவன் என்ன இவ்வளவு ஜெய்சாண்டிகா இருக்கான்னு. அப்பதான் அவன் கையை நோட் பண்ணுவான். இவங்க எல்லாத்தோட போட்டோவும் அதுல இருக்கும். ஆஹா இதான் மேட்ரான்னு சொல்லி பீதி ஆகும் போது கரெக்டா சாப்பரும் ரோபினும் அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு இந்த மேட்ரை சொல்லுவான். நம்மளோட வாண்டட் போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஜோம்பியோட கையில ஒட்டி வச்சிருக்காங்கன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாத்தையுமே அவன் வளைச்சு காலி பண்ண போறான். அத்தனை பேருமே அட்ட டைம்ல இவனை பார்த்து பயங்கரமா பீதி ஆயிட்டு இருப்பாங்க. உசோப்பெல்லாம் கதறி அழுவான். ஐயோ முடிஞ்சது, அவன் நம்மள தான் விரட்டிட்டு இருக்கான்னு. அந்த டைம் அவன் பயங்கரமா கத்துவான், ஸ்டார் ஹேட் குரூ எல்லாம் வெளியே வாங்கடான்னு. சஞ்சய் பார்த்துட்டு அடா பாவிகளா, இவனை நம்ம குரூக்கு எதிராக தான் ஏவி விட்டுருக்காங்களா? அப்போ பஞ்சாயத்து கன்ஃபார்ம்னு உசோப்பு சென்டிமெண்டா பேசுறாராமா. எப்பா லூஃபி, நீ உன்னோட சொந்த குரூவையே காலி பண்ண போறியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு மனசாட்சி இல்லையான்னு. ரோபின் வந்து பார்த்துட்டு நீ என்ன கேட்டாலும் அவனுக்கு மனசாட்சியும் இருக்காது மண்ணும் இருக்காது. ஏன்னா யாரோ கொடுத்த ஆர்டரை தான் அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்பா. இவன் உயிரோட இருக்கும் போதே நல்லா தெரியுது நிஜமான லூஃபிக்கு ஒண்ணு ஆகலன்னு. ப்ரூக்கு தான் பார்த்துட்டு வாய் கிளிய கத்திட்டு இருப்பானே தவிர பிராங்கி இந்த மான்ஸ்டரை நம்ம காலி பண்ண வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த ஓர் நம்மளுக்கு எல்லாத்தையுமே அப்படியே கொடூரமா தேடிட்டு இருக்கும். அப்ப ஜோரோ பார்த்துட்டு சோழிய முடிச்சிட வேண்டியதான்னு ஜாலியா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.